ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நதி விலாக். இன்றைக்கி வந்து பூச்செடி வீடியோ தாங்க விலாகாக போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் செடி பூந்தோட்டத்தில் ஒரே ஒரு செடி வெண்டைக்காய் செடி. இது வந்து பச்சை வெண்டைக்காய் கிடையாது, வெள்ளை வெண்டைக்காய். காய் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், பழைய வீடியோவில் இருக்கும், அது பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு விதமாக மருந்து போடுவாங்க. ஒன்று வந்து வேருக்கும், இன்னொன்று வந்து பூவோட மொட்டுங்க அதிகரிக்கிறதுக்கும் போடுவாங்க. அந்த 2 மருந்து வந்து என்ன நல்லா வேர் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக. இன்னொன்று வந்து நல்லா மொட்டு வைக்கிறதுக்காக போடுவாங்க. அது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா போட்டுட்ருக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தண்ணி, ஏன்னா அது நல்லா வெயிலில் அதாவது ஒரு 10 மணி போல் போட்டுட்ருக்குறோம்மா போட்டுட்ருக்குறோம் நாங்கள். அதனால் அது வந்து மருந்து வச்சுக்கினே உடனே தண்ணி விட்டுடணும். ஒரு மழை பெய்கிற மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தாலோ தேவையில்லை, கொஞ்சம் லேட்டாக கூட விடலாம். நல்லா வெயில்ன்றதுனால உடனே தண்ணி காட்டிடணும். அதுக்கு பூச்செடிக்கு எந்த ஒரு பயிருக்குமே அவ்வளோதான். தண்ணி கம்மியாக வேருக்கு வந்து சேஃப்டி. இல்லைன்னா அந்த மருந்து வந்து அந்த வேரில் பட்டுச்சுன்னா தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும், கருகி போயிடும் வேரெல்லாம். அதுக்காக வந்து தண்ணி திருப்பத்துக்காக போயிட்டு இருக்கிறாரு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க இல்லையா, அதை சுற்றி வந்து வேர் பக்கமாக போடாமல் தள்ளி போட்டுட்டு, வேர் பக்கமாக போட்டால் கருகி போயிடும். அந்த பாய்சன்னால் வந்து வேர் இதுவாகிடும். அதனால் வந்து தள்ளி போட்டுட்ருக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தண்ணி திருப்பிட்டு, அது என்னமோ தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்ன தான் தண்ணி கம்மியாக ஊற்றுது பார்க்கலாம். ஒன்று ஓப்பன் வந்து இந்த இடத்துல தானே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், எப்படி கம்மியாக ஊற்றும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு போகிறேன் நான். ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு பைப்பு புதைச்சி வச்சுருக்கோம் நாங்கள். தண்ணி வந்து மேடு ஏறாது அப்படின்றதுக்காக. எந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுதுன்னு தெரியல, ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதாங்க, இந்த அளவுக்கு தான் மருந்து போடுவோம் நாங்கள் பூச்செடிக்கு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை செடி அப்பா என்ன பண்ணார், ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், நல்லா பெட்டராக சூப்பராக இருந்ததுன்னுட்டு. அதுவும் நான் கிழங்குக்காக அப்படியே விட்டுக்கிறாருன்னு பார்த்தாக்கா பண்ணி வச்சுருக்கிறாரு. ஏன்னா நம்ம அப்புறமா வேணும்னும் போது எடுத்து கிளையை உடச்சி நட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் சேஃப்டிக்காக பண்ணி வச்சுருக்கிறாரு. இதுதாங்க தண்ணியோட அளவுனா கம்மியாக தாங்க இருக்குது. இன்னும் ஃபோர்ஸாக வரணும், தண்ணி அளவு வந்து கம்மியாக தான் வருது. சரி, அதான் எங்கே தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு அவர். இதெல்லாம் கட் பண்ணி பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டமாகவே நட்டுட்டாருங்க. இங்கெல்லாம் இல்லை, ரொம்ப பெரிய தோட்டம். அங்கே போய் பாரு. முன்ன வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், எனக்காக மட்டும்தான் கொஞ்சமாக நட்டு வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்கிறாங்க தான் வியாபாரத்துக்காகவே நட்டுட்டார். நிறையவே இருக்குது, சூப்பராக இருக்காது. அது வந்து செடி வந்து இப்போ தான் குச்சியாக நட்டுட்டாங்க இல்லையா, கட் பண்ணி அது வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்குங்க. இதுதாங்க, இது வந்து மேடாக இருக்கும் அந்த பக்கம், இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். அதனால் அங்கேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அம்மா வந்து இந்த மருந்து கலக்கிறதுக்கு பை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்தா வேணும். இது வந்து 2 கோணி பை ஒன்றா போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. பெருசாக பர்தா தைச்சிக்கலாம், எங்கே தைப்பாங்க கேட்டு பாரு, பைபாஸில் பஜாரில் கேட்டு பாரு இருந்தாங்க. அவங்க பை கொடுக்க மாட்டாங்க, தாம்மா தைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.